சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு கார்த்திகை மாதத்தினுடைய 2ஆம் நாள். ஐயப்ப பக்தர்கள் ஏன் கருப்பு உடை அணிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல 3 விஷயங்கள் அடங்கி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சயின்ஸ், 2வது கதை, 3வது தத்துவம். இந்த 3மே இந்த கருப்பு ஆடைக்கு பின்னால அடங்கும். முதல்ல சயின்ஸை பார்த்துருவோம். ஏன் சபரிமலைக்கு போறவங்க கருப்பாடை அணிந்து போறாங்கன்னு சயின்ஸ் ரீதியா பார்த்தோம்னா, சபரிமலை ஒரு குளிர்ந்த காடு. இந்த கருப்பு கலர் இருக்க இது சூரிய ஒளியை உள்வாங்கக்கூடிய திறன் கொண்டது. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மலைப்பாதையில போகும்போது நமக்கு ஒரு இதமான ஒரு சூடான ஒரு தன்மையை கொடுக்கும். அப்படிங்கறதுனால சபரிமலைக்கு போகும்போது ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் கருப்பாடை அணிந்து போறாங்க அப்படிங்கிற விஷயத்த அறிவியல் ரீதியா நம்ம பார்க்கணும். 2வது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கதை மூலமா ஐயப்பன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சபரிமலையில அமர்ந்திருக்கக்கூடிய கடவுள் நித்திய பிரம்மச்சாரியா சபரிமலையில சன்னியாசியா உட்கார்ந்துருக்காரு. அதனால கருப்பு உடை அணியும் போது கதை ரீதியா நம்மளும் சன்னியாசியா மாறுறோம். ஆசை, அவா, வெகுளி எல்லாத்தையும் கடந்து சன்னியாசியா 48 நாள் உனக்கு நான் விரதம் இருக்கேன் ஐயப்பா அப்படின்னு சொல்லி நம்மளும் விரதம் இருக்கிறோம். 3வது பார்த்துட்டீங்கன்னா தத்துவம். தத்துவத்துல ஐயப்பன் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருப்பு உடைய நீ அணிஞ்சிட்டன்னா இந்த உலகத்துல எல்லாருமே சமம், ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, எல்லாருமே நீ சமம் அப்படிங்கிற விஷயத்த ஐயப்பன் நமக்கு தத்துவமா கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் நம்ம யாரை பார்த்தாலும் சுவாமியே சரணம் அப்படிங்கிற சொல்றோம். இந்த கருப்பு ஆடை பத்தி உங்களுக்கு எதுவும் கருத்துகள் இருந்தாலும் தாராளமா நீங்க ஷேர் பண்ணுங்க. சுவாமியே சரணம்.